character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to everyone. Today we are going to see verbal or non-verbal representation or pie chart or bar diagram for the classes 12th standard. Right, look here. 12ஆம் வகுப்புக்கு இது நான் வெர்பல் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு கொஷின் ஒன்று வருது போர்டு எக்ஸாமில். உங்களுக்கு பேட்டர்னில் இருக்குது இல்லையா? ரைட், இது எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் லோவர் கிளாஸில் இதை என்ன பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. பை சார்ட்டு, பார் டயக்ராமு, நான் வெர்பல் ரெப்ரசன்டேஷன்ஸு கொடுத்துருப்பாங்க. அப்போ அது என்ன ஏதுன்ட்டு பார்க்கலாம் எப்படின்ட்டு. உங்களுக்கு presenting information using tables, graphs and charts is a common practice in scientific and technical writing. Scientific and technical writingல information வந்து tables format ஆகும், இல்லை graphs ஆகும், இல்லைன்னா வந்து chart ஆகும் கொடுக்கப்படுது. இது வந்து scientific and technical writingல இது வந்து common, as usual, regular இது. This is because through graphs and charts, scientific data can be presented in a clear and a precise manner. இது ஏன் இது கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, this is because through graphs and charts, scientific data can be expressed clearly. தெளிவான முறையில் இதை அழகாக சொல்லப்பட்டிருக்கும் நான் வெர்பல் ரெப்ரசன்டேஷன்ஸில். bar charts or bar graph, tree diagrams, organizational charts, flow charts and pie charts are the frequently used pictorial or non-verbal representations. இது எல்லாமே இருக்கும். non-verbal representationsல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார் சார்ட்டு, இல்லை பார் கிராஃபு, ட்ரீ டயக்ராம்ஸு, இல்லை ஆர்கனைசேஷனல் சார்ட்ஸு, ஃப்ளோ சார்ட்டு அண்டு பை சார்ட்ஸு அப்படின்ட்டு இது இருக்கும். இது எது வேணாலும் வரும். நான் வெர்பல் ரெப்ரசன்டேஷன்ஸில் பார் சார்ட் வரலாம், இல்லை பார் கிராஃப் வரலாம், ட்ரீ டயக்ராம்ஸ் வரலாம், ஆர்கனைசேஷனல் சார்ட் வரலாம், ஃப்ளோ சார்ட் வரலாம், பை சார்ட் வரலாம், எது வேணாலும் வரலாம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் டேட்டாஸு கொடுக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் டேட்டாஸ் தேடி போன அவசியமே கிடையாது. அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, அந்த டேட்டாஸ் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. The table is the simplest and the most common direct graphic form used for presenting information. சாதாரண ஒரு பேராகிராஃபில் தகவல் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த தகவல் வந்து பேராகிராஃபை சொல்லாமல் இந்த மாதிரி சார்ட் மூலியமாக சொல்கிறது. பேராகிராஃபில் மூலியமாக தகவலை சொல்லலாம். அதே தகவலை பேராகிராஃபுக்கு பதிலாக என்னது சார்ட் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. அதுதான் வந்து நான் வெர்பல் ரெப்ரசன்டேஷன்ஸ். புரியுதா? ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now we are going to see a sample model what is given in your book. ஒரு மாடல் ஒன்று பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அந்த சாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன எழுதுன்றதை தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள்.
Look at the following non-verbal representation based on your understanding and inference. Write a paragraph on career trends in the next decade. Write a paragraph on career trends in the next decade. Okay? Right. இதுதான் கொஸ்டின். இப்போ வந்து ஒரு வரைபடம் ஒன்று கொடுத்தாச்சு. ஒரு வரைபடம் ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த கொடுக்கப்பட்ட வரைபடத்தை முதல்ல நல்லா வந்து உற்று நோக்கி என்ன சொல்ல வராங்க, அதில் என்ன செய்தி அடங்கியிருக்கு என்ற தகவலை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, என்னென்ன செய்திகள் இதில் அடங்கியிருக்கு, எதை பற்றி சொல்கிறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு முதல்ல தெரியணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. புரியுதா? ரைட். இன்னொன்று இருக்குது, இன்ஃபரன்ஸுன்றது. இன்ஃபரன்ஸ்னால் என்ன? வாட் இஸ் மீன் பை இன்ஃபரன்ஸ்? நீங்கள் கெமிஸ்ட்ரி லெபார்ட்டரியில் போயிட்டு சால்ட் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அந்த டைட்ரேஷன் ப்ரொசீஜர் எல்லாம் எழுதுவீங்க, சால்ட் ப்ரொசீஜர்லாம் எழுதுவீங்க, தெரியுமா? ரைட். அதில் இன்ஃபரன்ஸுன்னு ஒரு காலம் ஒன்று வரும். presence of chloride is confirmed, presence of aluminum is confirmed அப்படின்ட்டு எழுதுவீங்க இன்ஃபரன்ஸில். அது இன்ஃபரன்ஸ்ன்றது எப்படி தெரியுது உங்களுக்கு? நீங்கள் அந்த கொடுக்கப்பட்ட சால்ட்டு என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்ன ரியாக்ஷன்ஸ் ஏற்படுது, அது ஏற்படக்கூடிய ரியாக்ஷனை பொறுத்து இது என்ன கெமிக்கலாக இருக்கலாம், அந்த கெமிக்கல் நேம் என்னது, என்னவா இருக்கலாம், இதை போல் ஸ்மெல்லு வருது, அப்போ என்ன கெமிக்கலாக இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்களே என்ன பண்ணுவீங்க, யூகிப்பீங்க. அங்கே வந்து அந்த செய்திகளும் சொல்லப்படாத செய்திகள் தான் வந்து என்னது இன்ஃபரன்ஸுன்றது. புரியுதா? ஒரு சில தகவல்கள், ஒரு சில செய்திகள் வந்து டைரெக்டாக அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்களும் என்ன பண்ணணும், சொல்லப்படாத தகவல்களை நீங்கள் உங்களுடைய காக்னிட்டிவ் மைண்டினால யூகிச்சு தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இன்ஃபரன்ஸ்ன்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வரைபடம் கொடுத்தாச்சு. நார்மலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரைபடத்துக்கு கீழே ஒரு 5 கேள்வியாவது இருக்கும், வித் ஆப்ஷனோடு கொடுத்துருப்பாங்க. இந்த வரைபடம் கொடுத்தாச்சு, இந்த வரைபடத்துக்கு கீழே ஒரு 5 கேள்வி இருக்கும். அந்த 5 கேள்விக்கும் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இது என்ன பண்ணுவீங்க, அந்த ஆப்ஷனை வந்து கரெக்டாக டிக்கு ஆன்சரை மார்க் பண்ணுவீங்க. யூ வில் பி கெட்டிங் இட். அதுதானே? ரைட். ஒன்று அந்த ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துறது. இப்போ ரெண்டாவது எப்படின்னா, இந்த வரைபடம் மட்டும்தான் இருக்கும், கீழே கேள்விகள் எதுவுமே இருக்காது. ஆனால் நீ என்ன பண்ணணும், ஒரு 4 வரி இதை பற்றி சொந்தமாக எழுதணும். ஓகே, யூ காட் இட்? The data will be given, followed by the data 5 questions will be there along with the options. You have to select the correct option. That is the one you are doing it in your lower classes. Okay, even in higher second also it may be given sometimes. In other case, what happens, they will give the data alone will be given. You will not find any objective type of questions below the data. What you have to do, you have to answer in 5 sentences. You have to answer the data in 5 sentences. புரியுதா? இப்போ உங்களோட +2ல் இதை போல் டேட்டா கொடுத்து உங்களை ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. 5 வாக்கியங்களை சொந்தமாக எழுத சொல்லுவாங்க. அதுதான் இது. ஒன்று கேள்வி கொடுக்கலாம், கேள்வி கொடுக்காமலும் போகலாம். கேள்வி கொடுத்தா நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கிட்டீங்க. புரியுதா? இன்னொன்று வந்து என்னது,
வரைபடத்தை டேட்டா படத்தை கொடுத்துட்டு கேள்வி எதுவும் கொடுக்காம நீங்களாக என்னது அந்த படத்தை புரிந்து கொண்டு 4 வரிகள் அல்லது 5 வரிகள் நீங்களே அதை பற்றி எழுதணும். அதை பற்றி எழுதுனா தான் அதுக்கு மார்க். நீங்கள் எப்படி எழுதுறீங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு தெரியணுன்றதுக்காக தான் இதை போல் கேள்விகளை கொடுக்குறாங்க. ரைட், இப்போ நம்ம இந்த கேள்விக்கு வருவோம். இப்போ இங்கே இது எப்படி ஆன்சர் பண்ணலாம், கேள்வி கொடுக்கல இருந்தாலும் நம்ம இதை ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா த சயின்டிஃபிக் டேட்டா இஸ் அபவுட் இல்லை த டேட்டா இஸ் அபவுட் அப்படின்ட்டு எடுத்து தான் அதான் எழுதணும். த டேட்டா இஸ் அபவுட் என்னது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஆக்குபேஷன். fastest growing occupations. இப்போ இதை எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒரு 5 சென்டென்ஸ்கள் எழுதும் பொழுது முதல்ல எழுதக்கூடிய வரி சென்டென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா the data is about the fastest growing occupation அப்படின்ட்டு எழுதிடணும். இங்கே அதான் கொடுத்துருக்கே. ரைட், the data is about the fastest growing occupations கொடுத்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட் சென்டென்ஸ். ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோ. இது எக்ஸ் ஆக்சிஸ், தமிழில் எக்ஸ் அச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஒய் ஆக்சிஸ். ரைட், இப்போ புரிஞ்சுதா? ரைட், இப்போ இந்த டேப்லா காலம் டேட்டா கொடுத்தாச்சு, எக்ஸ் ஆக்சிஸ்னு போட்டாச்சு, ஒய் ஆக்சிஸ்னு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன எழுதுறோம், அந்த டேட்டா இஸ் அபவுட் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஆக்குபேஷன்ட்டு எழுதிட்டோம். இங்கே அதான் சொல்ல வர்றாங்க. ஓகேவா? ரைட். ரெண்டாவது, இப்போ இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஆக்குபேஷன்ஸு எவ்வளோ லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 10 வகையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. 10 வகையான வேலைவாய்ப்பு பற்றி என்னது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி டெக்னீஷியன்ஸு 100, பர்சனல் கேர் அண்ட் ஹோம் ஹெல்த் எய்ட்ஸ் 90, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் நர்ஸு, ஓகே, மீடியா பர்சன் ஜேர்னலிஸ்ட்டு, ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ்னு இருக்குது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெவலப்பர், பைசைக்கிள் ரிப்பேர்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ், எல்லாம் விதவிதமான தொழில் வகைகள்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்தாச்சு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ரெண்டாவது கேள்வி எப்படி எழுதலாம் அப்படின்னா, there are 10 kinds of job occupations are listed in the data. 1 2 3 4 5 6 7 8 9 10 இது அப்படியே இருக்கு பாரு. இது அப்படியே சொல்ல வேண்டியது தான். There are 10 kinds of job vacancy or job data are listed in the chart அப்படின்ட்டு எழுதணும். கரெக்டா? ரைட். இது 2 சென்டென்ஸ் எழுதியாச்சுமா? ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஹையருக்கு வாங்க, லோயருக்கு வாங்க. எதில் ஜாப் வைட் ஸ்கோப் இருக்குது, நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய தொழில்நுட்பம் எதில் இருக்குது? விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி டெக்னீஷியன்ஸ் தான் 100% ஜாப் ஷூரிட்டி இருக்குது. 100% வேலை வாய்ப்பு. இந்த கோர்ஸ் படித்தாக்கா 100% வேலை வாய்ப்பு உத்தரவாதம். லிஸ்ட் பாருங்கள், சாஃப்ட்ஸ் அண்ட் ஃபுட் அனாலிசிஸ் 10%. சாஃப்ட்ஸ் அண்ட் ஃபுட் அனாலிசிஸ், உணவு தயாரிக்கிறது, உணவு பரிமாறுறது, ஹோட்டலுக்கு எல்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த தொழில் சார்ந்த படிப்பு படித்தா அதுக்கு வேலை வாய்ப்பு எவ்வளோவா? 10% இருக்குது அப்படின்ட்டாங்க. இதுக்கு 100% இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போது the wind and solar energy technicians have a large or wide job vacancy. யாரெல்லாம் இந்த கோர்ஸை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு
100% வேலைவாதம் நெக்ஸ்ட் டிகேடில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். The students or the people who are pursuing wind and solar energy technical course will have a greater job in the next decade அப்படின்ட்டு எழுதலாம். People who prefer charts and food analysis have least job vacancy in the next decade. அந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு இதுக்கு கிடைக்காது. அடுத்த 10 வருஷத்துக்கு வேணா கிடைக்கும். டிகேட் அப்படின்னு சொன்னால் 10 இயர்ஸ், அது ஞாபகம் வச்சுங்க. டிகேட்னா 10 இயர்ஸ், குறைந்த அடுத்த 10 வருஷத்துக்கு இது படித்தாக்க வேலைவாய்ப்பு உத்தரவாகும். இந்த கோர்ஸ் படித்தாக்க 10 வருஷத்துக்கு அந்தளவுக்கு வேலைவாய்ப்பை அதிகமான முறையில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றாங்க. ஏதாவது ஈக்குவலாக இருக்குதா பாருங்கள், கிடையாது. அடுத்த 2வது பாருங்கள், பர்சனல் கேர் அண்ட் ஹோம் ஹெல்த் எய்ட்ஸ்னு இருப்பா, அது 90%, 80%, 70%. இப்போ இந்த மாதிரி அனாலிசிஸ் தான் நீங்கள் செய்யணும். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இது படித்தாக்கா 100% வேலை வாய்ப்புன்றது, இது அடுத்த 10 வருஷத்துக்கு அந்தளவுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னேன் நான். இதுதான் இன்ஃபரன்ஸ், அதுதான் இன்ஃபரன்ஸ். எதுக்கு ரொம்ப லிமிட்டட் ஸ்கோப் இருக்குதுன்னு பாருங்கள், இதுதான் லிமிட்டட் ஸ்கோப். இதுக்கு தான் ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த போலலாம் இதில் அது மாதிரி என்ன பண்ணணும்னா அனாலிசிஸ் பண்ணணும். புரியுதா? வெறும் டேட்டான்றது கொடுத்துட்டு கீழே கொஷின் கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணுறது அது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னன்னு கேட்டாக்க எந்த விதமான கேள்வியும் இருக்காது, டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். டேட்டாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும், இன்ஃபரன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 சென்டென்ஸ் இல்லை 4 சென்டென்ஸு சிம்பிளாக எழுதுங்க. எடுத்ததும் இதுதான் எழுதணும். The data is about the fastest growing occupation. இல்லை the data explains about the fastest growing occupations அப்படின்ட்டு எழுதும். அது ஊர் பேர் கொடுத்துருந்தா ஊர் பேர் போடுங்க. அப்புறம் அனாலிசிஸ் பண்ணுங்கள், எதுக்கு ஒயிட் ஜாப் வெரைட்டிஸ் இருக்குது, எதுக்கு லெஸ் ஸ்கோப் இருக்குது, ஏதாவது ஈக்குவலாக ஏதாவது இருக்குதா பாருங்கள். இல்லையா விட்டுடுங்க. டிஃப்ரென்ஸ் பண்ண சொன்னாக்கா டிஃப்ரென்ஸ் பண்ணலாம், இதுலேருந்து இது கழிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பாருங்கள் 10% தான் டிஃப்ரென்ஸ் வருது பாரு. 100, 90, 80, 70, 60, 50, 40, 30, 20, 10 எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 10% தான் வருது. இதிலேருந்து இதை கழிச்சாக்க 10% டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இது புரியுதா? இது ரைட். Now we will see another example. In page number 123 பக்கம் 123 ஒரு கொஷின் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இதுவும் ஏறக்குறைய என்னது டேட்டா தான். Let us together scale the summit. Here is a drawing of the Everest showing the way to the summit and the position of the camps with their heights. Trace the trekking trail to reach the summit with the given details and write an interesting paragraph in about 100 words. ஒரு 5 சென்டென்ஸு. நீ பேராகிராஃப் எழுதணும் அவசியம் இல்லை, ஒரு டேட்டா. இப்போ இதை பாருங்க. This picture talks about the summit of Mount Everest. This picture talks about the summit of Mount Everest. இப்போ இந்த மவுண்ட் எவரெஸ்ட் பிக்சர் கொடுத்தாச்சு. ஓகே, இதெல்லாம் என்ன இதுன்றலாம் தெரியுது. இதெல்லாம் என்னன்னு பாருங்கள், இந்த ரீஜனில் என்னன்னு பாருங்கள், இதெல்லாம் என்னன்னு பாருங்கள். இதெல்லாம் ஸ்னோ. அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஸ்னோ என்ன பண்ணியிருக்குது, கவர்டாக இருக்குது. ஓகேவா? இதெல்லாமே க்ளவுட்ஸ், பிளாக் க்ளவுட்ஸ் கூட எடுத்துக்கலாம். தீஸ் ஆர் ஆல் க்ளவுட்ஸ். அது பிளாக் க்ளவுட்ஸ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இதில் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்கள், ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பாருங்கள் நம்பரிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன்ஸ் போல் கொடுத்துக்கிறாங்க பாரு. அது இம்பார்ட்டண்ட் கேம்ப்ஸாகவும் இருக்கலாம். த பொசிஷன் ஆஃப் த கேம்ப்ஸ் ஆர் லிஸ்டட், பேர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. பீப்புள் ஹூ ஆர் ஆல் கோயிங் ட்ரெக்கிங் என்ன பண்ணலாம், தொடர்ச்சியாக மலை ஏறிட்டே இருக்க முடியாது இல்லையா? ரைட். உயர போக போக அவங்களுக்கு என்னது ஆக்சிஜன் குறைவாயிடும். தே வில் பி லேக்கிங் ஃபார் ஆக்சிஜன். ஸோ என்ன பண்ணுவாங்க, தே cannot climb onto the mountain continuously. They will be taking some rest.
அப்போ அது இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க 1 2 3 அப்படின்ட்டு. அங்கங்கே என்ன பண்ணலாம், கேம்ப் போட்டு அங்கே தங்கிக்கலாம். புரியுதா? இப்போ அது போல் ஒரு டேட்டா இது ஒன்று. ஃபஸ்ட் என்னது, இட் டாக்ஸ் அபவுட் த சம்மிட் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட்னு எழுதியாச்சு. ரெண்டாவது, தேர் ஆர் 8 locations or 9 locations listed in the Mount Everest for the people to take rest, especially people going for trekking. மலை ஏறுவார்கள் இல்லையா, அவர்கள் தொடர்ச்சியாக மலை ஏற முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன்ஸில் அவங்க தங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, இந்த ஒயிட்டு ஸ்னோலாம் இங்கெல்லாம் இந்த ரெட் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதெல்லாமே வந்து ஒயிட் ஸ்னோ. அதுவும் அந்த பகுதியில் கவர் ஆகிருக்கும், அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணணும். தேர் ஆர் ஒயிட் ஸ்னோ கேன் பி சீன் ஆன் தி பார்ட் ஆஃப் தி மவுண்ட் எவரெஸ்ட். இல்லை எந்த பகுதியில் நீங்கள் ஏறுறீங்களோ அந்த லொக்கேஷன் நீங்கள் கொடுக்கலாம், அதையும் நீங்கள் சொல்லலாம், அந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து சில்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் யூ மே எக்ஸ்பீரியன்ஸ் வாட் பிளாக் க்ளவுட்ஸ், அதையும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ், ஒரு 4 ஐடியாஸ், ஒரு 5 ஐடியாஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். காட் இட்? ரைட். அகைன் பேஜ் நம்பர் 153, 153ஆம் பக்கத்தில் அங்கே ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துறாங்க பாருங்க. இந்த டேட்டா ஒன்று ஈஸியாக இருக்கு இல்லையா? ரைட். ரீட் த ஃபாலோ இன்ஃபர்மேஷன் given in the table below and answer the questions. கீழே அவங்களும் அங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியும் வரும். A nice choice from Chennai to the national capital. Rajdhani Express timetable. Shortest route between Chennai and Hazrat Nizamuddin. 8 halt and 324 intermediate stations in between. Station name, எந்த நேரத்தில் புறப்படுது அப்படின்றது, டிபார்ச்சர் டைமு, டேஸு, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். இந்த 4 காலம் கொடுத்துக்கிறாங்க பார். ஒன்று ஸ்டேஷன் நேமு, ரெண்டாவது டிபார்ட்டு, டே, ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். இது எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இன்ஃபரன்ஸ் பண்ணணும். இது நம்மளுடைய வேலை. இப்போது இதை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த சார்ட் பார்த்ததுமே தெரிஞ்சிட்ருக்கும். சென்னை சென்ட்ரலிருந்து ட்ரெயின் புறப்படுது, 75 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, விஜயவாடாக்கு 11:55 டைமில் போயிட்டு சேருது. இட் மே பி டே டைம் ஆர் ஈவினிங் டைம், அது எதுனாலும். அடுத்து அப்புறம் பாருங்கள், அரௌண்ட் நோன் 12 மணிக்கு 11:55க்கு தான் அங்கேருந்து ட்ரெயின் புறப்படுது, வாரங்கல் ஸ்டேஷனில் போயிட்டு ரீச் ஆகுது. அங்கே வாரங்கல் ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு கிளம்புது பாருங்கள், 2:40க்கு அவ்வளோ 2:40 PM தான் கிளம்புது, 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதான். பல்கார் ஷா அது ஒரு பிளேஸு, 18 ஹவர்ஸ். 18 ஹவர்ஸ்னால் அப்போது என்னது 4 மணி இல்லையா, 78 கிலோமீட்டரில் போகுதான் நாகப்பூர். ஸோ அது போல் அந்த சென்னை சென்ட்ரலில் ஆரம்பித்து ஹசரத் நிசாமுதீன் போய் ரீச் ஆகிற வரைக்கும் 8 ஸ்டேஷனில் ட்ரெயின் என்ன ஆகுது, ஹால்ட் ஆகுது. 1 2 3 4 5 6 7 8 இதெல்லாமே அந்தந்த ஸ்டேஷன் வந்து புறப்படுற டைமிங்ஸு. இது டேஸ் ரீச் ஆகிறதுக்கு, அந்த பிளேஸில் போய்ட்டு ரீச் ஆகிறதுக்கு நம்பர் ஆஃப் டேஸ், எவ்வளோ வேகத்தில் போகுதுன்றது கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 99 89. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரு 75 76 77 78 74 76 தான் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீடு பாருங்கள், குவாலியரில் 85, போபால் 89, ஜான்சிக்கு 99. இவ்வளோ ஸ்பீடில் போகுது. இது எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணணும். ஓகேவா? நான் வில் கம் டு த கொஸ்டின். இப்போ இங்கே பாரு, த நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் பிட்வீன் சென்னை சென்ட்ரல் அண்ட் ஹசரத் நிசாமுதீன் இஸ். Number of stations between Chennai Central and Hazrat Nizamuddin. என்ன ஆன்சர் பண்ணுவீங்க நீங்கள்? பெரும்பாலும் என்னது, இதிலிருந்து இது வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். கவுண்ட் பண்ணிங்கன்னா சென்னை சென்ட்ரல்லையும் சேர்த்து ஹசரத் நிசாமுதீனோடு கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 வரும். ஆனால் அங்கே கொஷினில் தான் கொடுத்துட்டாங்களே, இது
இந்த இடத்துல புறப்பட்டு இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு எத்தனை ஹால்ட்டிங் ஸ்டேஷன் கேட்குறாங்க. அப்போ என்னது 1 2 3 4 5 6 7 8. அப்போ ஆன்சர் என்னது 8. புரிஞ்சுதா? ரைட். ரெண்டாவது கொஸ்டின் பார். The train is expected to reach dash around 8:45 PM. 8:45 PM என்ன ஆன்சருக்கு பாரு. வாரங்கல், விஜயவாடா, போபால், நாகப்பூர். 8:45 PM எங்கே வருது பார். 20:45 வருதா? இப்போ நாகப்பூர் இங்கே பிளேஸ் இருக்கா? ரைட். ரயில்வே டைமிங்ஸு 12 hours மைனஸ் பண்ணி 8:45 வரும். அப்போ ஆன்சர் என்னது நாக்பூர். யூ காட் இட்? ரைட். தென் between dash the train run at its maximum speed. மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு சொன்னேன். எது 2 ஊருக்கு இடையில தான் மேக்ஸிமம் ஸ்பீடில் ட்ரெயின் போகுது. அப்போ என்னென்ன ஊர் அது? போபால் அண்டு ஜான்சி. 89 99 பார்த்தோம் இல்லையா? ரைட். ஓகே. almost the dash the train reaches விஜயவாடா. விஜயவாடாக்கு எந்த டைமில் போயிட்டு ரீச் ஆச்சான்? 11:55 நம்ம பார்த்தோம். 11:55 அப்படின்னு சொல்லும்பொழுது என்னது? அது அரௌண்டு நூன். கரெக்டா? ரைட். அடுத்து பாருங்க. people prefer the Rajdhani Express to travel from Chennai to reach the capital because என்ன ஆப்ஷன்? லாஸ்ட். இட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட். நிறைய பேர் ஏன் இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் ஃப்ரம் சென்னை டு நியூ டெல்லி. அப்போ அதுதான் ஆன்சர். என்ன இது? அந்த காலமில் அது கொடுத்துருப்பாங்க. ஓகே. த டெஸ்டினேஷன் ஆஃப் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் இஸ் எங்கே போய்ட்டு சேருது? ஹசரத் நிசாமுதீன். அதுதான் ஆன்சர். புரியுதா? இப்போ இந்த மாதிரி வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரெப்ரசன்டேஷன் டயக்ராம்ஸு வரும். அது பார் கிராஃபாகவும் இருக்கலாம், பை சார்ட்டாகவும் இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கப்பட்ட வரைபடத்தை நன்றாக படித்து புரிந்து கொள்ளுங்கள். சொல்லப்படாத செய்திகள் இருக்கும், அதை நீங்கள் தான் உணர்ந்து கொள்ளணும். அதுதான் வந்து இன்ஃபரன்ஸ்னு சொன்னேன். ஒரு சில செய்திகள் வந்து சொல்லப்படாத செய்திகளை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதில். ஸோ அந்த வரைபடம் கொடுப்பாங்க, அது கீழே 5 கேள்விகள் இருக்கும். இப்போ பார்த்த மாதிரி அப்படி கேட்டால் ஆன்சர் பண்ணுங்கள். இன்கேஸ் கேள்விகள் கொடுக்கல, வெறும் வரைபடம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு வரைபடத்தை நன்றாக பார்த்து புரிந்து கொண்டு சொல்லப்படாத செய்திகளையும் சேகரித்து கொண்டு நீங்கள் 5 அல்லது 4 வரிகள் சொந்த வாக்கியமாக எழுத வேண்டும். புரியுதா இது சொன்னது? ரைட். புக்கில் இருக்க சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸு எல்லாம் பார்த்துட்டோம். மேற்கொண்டு எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னாக்கா உங்களுடைய கைட், இங்கிலீஷ் கைடில் இருக்கும், அதை வேணால் கோத்ரூ பண்ணுங்கள். இல்லை ஏதாவது பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கும், அதையும் கோத்ரூ பண்ணுங்கள். +2 எக்ஸாமுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி. எழுதுங்க, மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். So see, the topic is electrical potential. Okay. So electric potential at a point is defined as the amount of work done is moving unit positive charge from infinity to that point against the electrical forces. That is called as electrical potential. Electrical potential அப்படின்னா ஸோ எவ்வளோ ஒர்க் டன் கொடுக்குறோம், பாசிட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகிறதுக்கு ஒரு இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் நம்ம கொடுக்குறோம் அகைன்ஸ்ட் த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இதில் வந்து இது வரைக்கும் எழுதிங்க. எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் we'll see that the electrical potential difference. The electrical potential difference between the 2 points defined as the amount of work done moving unit positive charge from the point to another point against the electrical force. That is also called as electrical force. இதான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். இதான் 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, A and B. ஓகே, சார்ஜஸ் தட் இஸ் இதனோட பாயிண்ட் வந்து Q அப்படின்னு எடுத்துருக்காங்க, இதனோட பாயிண்ட் B அப்படின்னு எடுத்துருக்காங்க. சப்போஸ் Q have moved a charge Q from point A to another point B. So point A வந்து B க்கு மூவ் ஆகுது சார்ஜ். let W be the work done. ஸோ இங்கே இருந்து இங்கே வந்து உங்களுக்கு சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுது.
அங்கே வந்து மூவ் ஆகும்போது அகைன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அகைன்ஸ்டாக உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு ஒர்க் டன் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, the work done move the charge from the A to B, then the potential difference between the points A and B is given by the following expression, that is potential difference is equal to work done by charge. Okay, so charge எவ்வளோ ஒர்க் டன் நம்ம கொடுக்குறோம், சார்ஜ் வந்து மூவ் ஆகுது, that is called as potential difference. The potential difference also equal to the difference in the electrical potential of these 2 points. So ரெண்டு பாயிண்ட்ஸுக்குள்ள difference, that is VA and VB represent the electrical potential in the points A and B respectively. Then the potential difference between the point A and B is given as, that is V is equal to VA and VB. So potential difference அப்படின்னு பார்த்தோம்னா V is equal to ஒரு பாயிண்டில் VA அப்படின்னு எடுத்துக்கணும், இன்னொரு பாயிண்ட் VB அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் V is equal to ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ், that is VA minus VB. இப்போ VA is more than VB, that is அப்போ VAவோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது, VBயில் கம்மியாக இருக்குது, that is V is equal to VB minus VAவாக இருந்ததுன்னா உங்களுக்கு VBயில் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும், VAவில் பொட்டன்ஷியல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கிளாஸஸில் பார்த்தோன்னா டுடேஸ் கிளாஸஸ் ஓவர். இன்றைக்கி கிளாஸஸ் என்னென்ன பார்த்தோமோ அதை எல்லாமே ஒரு தடவை எடுத்து புக் எடுத்து ரீகால் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நடத்துகிற ஒன்று ஒரு டாப்பிக்கை என்ன நடத்துகிற எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறனோ அதை எல்லாமே நோட் பண்ணி வச்சு நீங்கள் திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்ன்னு வரும்போது கிளாஸில் வந்து நான் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education is okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.